ராமராமா புதன்கிழமை 19ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் பராபவ வருஷம் ஆவணி மாதம் 2ஆம் தேதி சுக்லபக்ஷ சப்தமி திதி சுவாதி நட்சத்திரம் கார்த்தால 10:20 வரை, பின்பு விசாகா நட்சத்திரம், சுப்ர யோக கரஜ கரணம், ராகு காலம் மதியம் 12லிருந்து 1:30, யமகண்டம் கார்த்தால 7:00லிருந்து 9. ஸ்வயம்புலிங்கத்தின் சிறப்பம்சங்கள் என்ன? ஸ்வயம்பூஹு அப்படின்னு பேர் அதுக்கு. அதாவது பூஹு அப்படின்னா உற்பத்திக்கு பேர், உண்டாரத்துக்கு பேரு. ஸ்வயம் ஆவிர்பூதம், ஸ்வயம் உண்டாயிடுத்து, அதை யாரும் உண்டு பண்ணல, அதுக்கு ஸ்வயம்பூன்னு பேரு. ஸ்வயம் அபிவியக்த மூர்த்தி, ஸ்வயம் வியக்த மூர்த்தி அப்படின்லாம் சொல்லுவா. அதாவது ஒரு சிலைய பண்ணணும் அப்படின்னா அதற்கு அந்த சிற்பி அதை செதுக்கணும் இல்லையா, கல்லை வாங்கி நாள் பார்த்து அதை ஜாக்கிரதையா செதுக்கி இப்படிலாம் பண்ணணும் இல்லையா. அப்படியெல்லாம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பையே கொடுக்காம தானாகவே லிங்க வடிவாகவும் அல்லது ஒரு புருஷ வடிவாகவும் அல்லது பெண் ஸ்திரீ வடிவாகவும் அந்தந்த தெய்வங்களுடைய சின்னங்களை கொண்டு இப்படி பூமியிலிருந்து தானாகவே தோன்றக்கூடியதான ஒரு ஷிலா விக்கிரகத்துக்கு தான் ஸ்வயம்பூ விக்கிரகம்னு பேரு. அப்படி தோன்றிய விக்கிரகத்துல இருக்கக்கூடிய விக்கிரகத்தை வச்சு நாம் ஆராதனம் பண்றோம். அந்த சிலையில இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு தான் ஸ்வயம்பூ மூர்த்தின்னு பேரு, ஸ்வயம்பூன்னு பேரு. இதற்கு ரொம்ப சக்தி அதிகம் அப்படின்னு சொல்றா. என்ன காரணம் அப்படின்னா, தானாகவே அபிவியக்தமாயிட்டார் இல்லையா, சுவாமியினுடைய சங்கல்பத்தினால தானாகவே அந்த மூர்த்தியானது விக்கிரகமானது பூமியிலிருந்து அபிவியக்தமாக ஆனதுனால அதை பூஜை பண்ணி ஆராதனை பண்றது, அதற்கு ஒரு வேண்டுதல் பண்றது, இதெல்லாம் நிறைய நம்மளுக்கு பலனை கொடுக்கறது அப்படின்னு சாஸ்திரம். ஆமா.